நம்முடைய நாடு என்பது விவசாய நாடு. விவசாய பொருளாதாரம் தான் நாட்டுடைய அடிப்படையான பொருளாதாரம். விவசாயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் விவசாயிகளுடைய விளைவிக்கிற விளைபொருட்கள், அது மணிலாவாக இருந்தாலும், எள்ளாக இருந்தாலும், நெல்லா இருந்தாலும், கொள்ளா எதுவாக இருந்தாலும், அந்த விளைபொருட்களுக்கு நியாய விலை கிடைப்பதற்காக, விவசாயிகளுக்கு நியாய விலை கிடைப்பதற்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே துவக்கப்பட்டதுதான் ஒழுங்குமுறை விற்பனை கூடம். இது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற பின்னால மாநில அரசாங்கம் இந்த சட்டத்தை வரமுறைப்படுத்தி தமிழ்நாட்டுல ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்ற பெயர்ல 270 இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த நம்முடைய விவசாயத்துறையின் கீழே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கிறது. இந்த அமைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்பது விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய விளைபொருட்களை அந்த மரத்தின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வைத்தால் அவைகளை சாக்கு மாற்றி எடை போட்டு வைத்து விட்டால் அது விவசாய வியாபாரிகள் வந்து அந்த விலைகளை எல்லாம் அந்த வைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் வரிசை தரப்படுத்தி பார்த்து அதுக்கு ஒரு விலையை வந்து அவர் நிர்ணயிப்பார். அந்த விலைகளை கொண்டு போய் பெட்டியில போட்டார்னா யாரு அதிக விலைக்கு எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த எந்த விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு அதிக விலை கிடைக்கிறதோ அந்த பொருள் அந்த விலைக்கு கொடுத்துருவோம். இதுதான் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துடைய அடிப்படையான விஷயம். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எடைப்பணி தொழிலாளியாக பணியாற்றக்கூடிய எடைப்பணி நம்முடைய தொழிலாளிகள் அரசாங்கத்தின் சார்பில் தான் அவங்க வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். ஆனா அவர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கு, லைசன்ஸ் இருக்கு, தவிர பர்மனன்ட் பண்ணல. இது தொடர்ந்து 50 ஆண்டுகளா அந்த கேள்வி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா 450 நாள் வேலை பார்த்தா தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற அரசாங்கத்தினுடைய ஆணை இருந்த அந்த காலத்திலேயே இந்த பணி நிரந்தரம் செய்யப்படாதால எடைப்பணி தொழிலாளர்கள் எல்லாம் தினக்கூலியாக இருக்காங்க. தினக்கூலியாக இருப்பது மட்டுமல்ல, இடைப்பணி தொழிலாளருக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டால் கூட அந்த இடைப்பணி தொழிலாளர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நாடு இல்லை. ஒரு 65 வயது வரை வேலை பார்த்து இடைப்பணி தொழிலாளி முடியாத காலங்களில் வீட்டுக்கு போயிட்டா ஓய்வூதியம் கிடையாது, பணப்பலன் கிடையாது, எந்த அடிப்படையான ஒரு உரிமையும் இல்லை. ஆகவேதான் நாம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு பணி நிலவும் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். வருங்கால வைப்பு நிதி வழங்கணும். மருத்துவ காப்பீடு அடிப்படையான விஷயம். ஏன்னா வெட்ட வெளியில குடோன்களில இது சாக்க மாற்றி எடை போட்டு வைக்கக்கூடிய தொழிலாளருக்கு சுவாச நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதற்கு காரணமா இருக்கு. ஆகவே மருத்துவ காப்பீடு என்பது மற்ற அரசாங்க துறைகளில் வேலை பார்க்க வேண்டிய காப்பீடு கூடுதலான தேவை என்பது இடைப்பணி தொழிலாளருக்கு. ஆகவே இந்த மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். வேலைக்கூடிய தொழிலாளி ஒரு இயற்கையான மரணம் அடைந்தால் அந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். நம்முடைய அதாவது வேலை பார்த்து ஓய்வு எடுக்கக்கூடிய தொழிலாளிக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அதே போன்று வேளாண் விற்பனை காலிப்படை இடங்கள்ல தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை, படிச்ச தொழிலாளிக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும். பணியின் போது ஒரு விபத்துல சாக்கு அந்த அடுக்கப்பட்டிருக்க மூட்டையில் சாக்குகள் தவறி விழுந்து இறந்து விட்டாலோ அல்லது வாகன விபத்து ஏற்பட்டாலோ அந்த தொழிலாளிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போன்று இடைப்பணி தொழிலாளி ஓய்வு பெறுகிற போது பணப்பலன் வழங்க வேண்டும். அடையாள அட்டை வழங்கும். முக்கியமான விஷயம், வேலை பார்த்து ராத்திரி 10 மணிக்கு வேலை பார்த்து இடைப்பணி தொழிலாளி வீட்டுக்கு போகிற போது ஒரு காவல்துறை யாருன்னு கேட்டா கூட சொல்வதற்கு நாடு இல்லை, அரசாங்கத்துறை வேலை பார்க்கறது இல்லை. ஆகவே அரசாங்கத்துடைய அடையாள அட்டை வழங்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் எந்த விதமான நிதி பாதுகாப்பும் இல்லாதால ஒரு வீடு இல்லாத தொழிலாளி இருக்கு. ஆகவே வீட்டு நம்முடைய இடைப்பணி தொழிலாளருக்கு வீட்டு முறையும் வீடு கட்டுவதற்கு அரசாங்கத்துடைய நிதி உதவி, அது கலைஞர் காப்பீடு, கலைஞர் மருத்துவ, கலைஞர் வீட்டு வசதி திட்டமோ அல்லது பிரதமருடைய திட்டத்திலோ வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைப்பணி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வரக்கூடிய 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு முன்னால ஒரு பெரிய அளவிலான தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த தர்ணா போராட்டத்துல அனைத்து தொழிற்சங்களை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்குகிறார்கள். இந்த போராட்டம் என்பது அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து எடைப்பணி தொழிலாளி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நடத்தப்படுகிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சொன்னால் தமிழ்நாடு தேர்தல் காலங்கள் இடைப்பணி தொழிலாளர்கள் எல்லா இடங்களிலுமே வேலைநிறுத்தம் செய்வார்கள். வேலைநிறுத்தம் செய்வது மட்டுமல்ல, தேவையானால் இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை இருக்க சாகுமேல் போன்ற பல போராட்டங்கள் நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். ஏன்னா இடைப்பணி தொழிலாளிகள் எவ்வளவு நாட்கள் தங்களுடைய ஊழியர்களாக கிடப்பார்கள், தங்களுடைய கோரிக்கைகளுக்காக முடங்கி கிடப்பார்கள். ஆகவேதான் இந்த முறை இந்த போராட்டத்துடைய அறிவிப்பாக வரக்கூடிய 28ஆம் தேதி நாங்கள் எல்லா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் வேலைநிறுத்தம் செய்வோம். வேலைநிறுத்தம் செஞ்சாலும் தமிழ்நாடு முழுவதும் கூடிய விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய விளைபொருட்கள் தேங்கி கிடக்கும். தேங்கி கிடத்தால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை உருவாகி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதன் மீது நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா நம்ம எங்க தேர்தல் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் சாலை பணிகளுக்கு பல்வேறு கட்ட போராட்டம் நடத்துவோம். அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு மாறாக அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எங்களுடைய கோரிக்கையின் மீது அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது. தவிர
இந்த அரசாங்கத்தை இழிவுபடுத்த வேண்டும், அது அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கி கொண்டிருக்கிறோம். சமீபத்துல கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யக்கூடிய குழு வருகின்ற போது நம்முடைய நாடாளுமன்ற கனிமொழி அவர்கள் தலைமை வந்த போது எங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கி இருக்கிறோம். இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையான தயாரிப்பதற்கு மனுக்களை வழங்கியிருக்கிறோம். ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபட்டு தமிழ்நாடு முழுவதும் சாலை போராட்டத்தை வேலை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவி சரவணன் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், பாக்கியநாதன் மாநில இணைச் செயலாளர், ஆர் மாரிமுத்து மாநில துணை செயலாளர், கேசவன் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர், இவரு ஜெயபால் செய்யாறு, ஆதியை போலு.